சட்டம் பேசு தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மோடு இன்னைக்கு இணைந்திருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, தேனி மாவட்டத்தை சேர்ந்த வழக்கறிஞர் முடியரசு அவர்கள் தேனி பாராளுமன்ற தொகுதியில சுயேட்சை வேட்பாளராக போட்டிடுறாரு. அவரை பத்தி நாம தெரிஞ்சுக்கிற போறோம். ஐயா வணக்கம். வணக்கம். தேனி பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டிடுறீங்க. உங்களை பற்றிய அறிமுகம் மக்களுக்கு சொல்லிடுங்க. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சுந்தராஜ் ஒரு கிராமத்துல பிறந்தேன். எனக்கு வயசு 52 வயசு ஆகி போச்சு. இப்போ நான் என்ன சொன்னா, தேனி மாவட்ட நீதிமன்றத்துல வழக்கறிஞராக. உங்களுடைய பள்ளி படிப்பு கல்லூரி சம்பந்தமா சொல்ல முடியுமா? பள்ளி படிப்பு போடிநாயக்கனூர்ல இருக்கக்கூடிய பிச்சாண்டி ஸ்கூலு. காலேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி. சட்டம் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் லா காலேஜ் 2006 பேஜ். தேர்தலில் போட்டியிடணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இது சின்ன வயசுல இருந்தே அந்த எண்ணங்கள் இருக்கு. இன்னைக்கு மட்டும் இல்ல, புதுசா வரும். எதன் காரணமா? நானும் தான் சின்ன வயசுல கடந்து இல்ல என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா கம்யூனிஸ்டுடைய சித்தாந்தத்துல வந்தவர். அப்ப போராட்டங்கள் மற்றது எல்லாம் கூட்டிட்டு போவார். சின்ன வயசுல இருந்தே போவோம் வருவோம். அவனுடைய அடிப்படையில போராட்டம் பண்ணா ஒரு அரசியல் அதிகாரியாகலாம், ஒரு வழக்கறிஞரா இருக்கீங்க. இதெல்லாம் போதாதுன்னு சொல்லி எலெக்ஷன் கேண்டிடேட்டா இதுக்கு நிக்கணும்னு விரும்புறீங்க. எலெக்ஷன் கேண்டிடேட் அப்படின்னு சொன்னா, நம்ம அதாவது அதிகாரத்தை நம்ம கையில் எடுத்தோம்னு சொன்னா மக்களுக்கு பண்ணக்கூடிய இதுகளை நம்ம சரியா முறையா பண்ணுவோம் அப்படிங்கக்கூடியதுதான். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சார், வழக்கறிஞர் படிச்சவங்க நிறைய பேர் அரசியலுக்கு வந்துடுறாங்க. இது என்ன வழக்கு சட்டத்துக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு. சட்டத்துக்கும் அரசியலுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு. சமூகத்துக்கும் நல்ல தொடர்புகள் இருக்கு. ஏன் சட்டம் படிக்காதவங்க நல்லா எலெக்ஷன் பண்றாங்க இருக்காங்க. அதிகமான ஏன் வழக்கறிஞர் சட்டம் படிச்சவங்களுக்கு மட்டும் இந்த ஒரு எண்ணம் வருது அப்படின்ற அவங்கதான் துணிஞ்சு எந்த போராட்டத்துக்கும் துணிஞ்சு பண்ணுவாங்க. துணிச்சலா ஆமா சட்டம் கட்டிருக்காங்க. அரசியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு துடிப்பாகவும் இதாகவும் எந்த ஒரு இதா இருந்தாலும் போர் குணத்தோட வருவாங்க. எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. அதனாலதான் சட்டம் படிச்சவங்க இதுல வர்றாங்க. சரி, ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க பிரதான வேட்பாளர்கள் நிக்கிறாங்க. பிரதான கட்சி வேட்பாளர் பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கக்கூடிய சார் டிடிவி தினகரன் அவர்கள் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் சார் நாராயணசாமி அவர்கள் நிற்கிறாங்க ஏடிஎம்கேல இருந்து. அதுக்கப்புறம் டாக்டர் மதன் அவர்கள் நிற்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து. இந்த மாதிரி பிரதான வேட்பாளர்கள்லாம் நிக்கிறப்போ தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்கள் டிஎம்கேல நிற்கிறார். பிரதான வேட்பாளர்கள்லாம் நிற்கக்கூடிய ஒரு தொகுதியில ஒரு சுயேட்சை வேட்பாளராக போட்டிடுறீங்களே, உங்களுக்கு அச்சம் அந்த மாதிரி எதுவுமே பயம் வேட்பாளர்களை எதிர்த்து நிக்கிறோமே அது ஒண்ணும் அப்படி எல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் அரசியல் சாசனம் இப்ப சொல்லியிருக்கு. இதுல பெரிய கட்சி சின்ன கட்சி அப்படிங்கிறதுல வேலை இல்லை. இல்ல நீங்க ஒரு சிங்கிள் மேன், ஒரு அதிகமா தொண்டர்கள் இல்லாத ஒரு கட்சி, அவங்க பெரிய வளர்ந்து. எனக்கு 2 லட்சம் தொண்டர்கள் இருக்காங்க. 2 லட்சம் தொண்டர்கள் இருக்காங்க. ஜாதியினுடைய ஓட்டு இருக்கு. நான் குடும்ப கவுண்டர் இனத்தை சார்ந்தவன். 2 லட்சம் ஓட்டு இருக்கு தேனி மாவட்டம். ஆமா, 6 சட்டமன்ற தொகுதியிலேயே 2 லட்சம் ஓட்டு இருக்கு. 2 லட்சம் ஓட்டு. ஆமா. எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? வழக்கறிஞர்கள் இருக்காங்க, சொந்த பந்தம் என்னுடைய உறவினர்கள் மொத்தம் எல்லாமே இருக்காங்க. 2 லட்சம் ஓட்டு இருக்கு. இவ்வளவு ஒரு ஓட்டு வங்கி வச்சிருக்க நபரா இருந்தா எப்படியும் மற்ற வேட்பாளர்கள், பெரிய கட்சியோட வேட்பாளர்கள் ஒரு டீல் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி எதுவும் பேசினாங்களா? வாய்ப்பு பேச வந்தாங்க. ஆனா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்ல முடியும் மக்களுக்கு? அது வேண்டாம், அது வேண்டாம். நாகரிகமா இருக்காது, அது அநாகரிகமா இருக்கு. சரி, ஓகே. தேனி மாவட்ட மக்களுக்கு நீங்க என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? தேனி மாவட்ட மக்களுக்கு நான் இப்ப என்னன்னு சொன்னா, திண்டுக்கல்ல இருந்து குமுளி வரைக்கும் உள்ள ரயில்வே அங்க உள்ள இல்ல, இன்னும் இல்ல, அங்க ரயில்வே இல்ல அதை கொண்டு வரதுக்கு அதை கொண்டுட்டு வரதுக்கு முயற்சி பண்றேன். மேலும் கல்லூரி பள்ளி இதுல நவீனப்படுத்தணும், மேன்மைப்படுத்தணும். மருத்துவம் ஆல்ரெடி இருக்குது. ஆனா இருந்தாலும் அதையும் கொஞ்சம் நம்ம துரிதப்படுத்தணும். சாலை வசதிகள் சுத்தமா இல்ல. மலை கிராமங்களுக்கு மலை கிராமங்களுக்கு எல்லாம் சரியான சாலை வசதிகள் இல்ல. பைபாஸ் இல்ல. நீதிமன்றத்துக்கு போயிட்டு மலைவாழ் மக்கள் மலையில சொல்றீங்க. மலைவாழ் மக்கள் இங்கெல்லாம் அதெல்லாம் இருக்கு. இல்லாமல் நம்ம சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நல்லா இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? சாலை ஆல்ரெடி இருக்கு. நான் மலை கிராம மக்களுக்கு நான் தேவையான சாலை வசதிகளை போடுவேன், பண்ணுவேன். அகமலை அப்படிங்கக்கூடிய ஒரு ஊர்ல சமீப காலத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். குதிரையில தான் போக வேண்டியதா இருக்கு. இங்க ஓட்டு எடுக்கணும்னு சொன்னா கூட இங்க இருந்து அந்த குதிரையில தான் கொண்டு போற மாதிரி. அகமலை ஏரியா
ஃபுல்லாவே வந்து அது ரோடு வந்து கொட்டக்குடின்னு ஒரு மலைப்பகுதி இருக்கு. கொட்டக்குடி அந்த அந்த மலைப்பகுதி கிராமங்கள் பூரா வந்து ரோடு வசதி எதுவுமே சரியில்லை. அதை வந்து நான் சரி பண்ணி கொடுப்பேன். அடுத்து இளைஞர்களுக்கு என்ன ஒரு விஷயங்கள் சொல்ல விரும்புறீங்க? இளைஞர்களுக்கு என்ன ஒரு அதாவது வந்து மது விலக்கை வந்து அமல்படுத்துறதுக்கு நான் முயற்சி எடுப்பேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பள்ளி கல்லூரிகள் எல்லாமே வந்து ஒரு சில போதை வஸ்துக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து பண்றாங்க. அதே மாதிரி வந்து என்ன சொன்னா எவ்வளவோ வந்து டீச்சர் வாத்தியார்களும் சில தவறுகள் பண்றாங்க. அவங்கள வந்து கண்டிச்சு அவங்க வந்து சரியா வந்து கொண்டுட்டு வர மாட்டேங்கிறாங்க. அதான் டீச்சர் அடிச்சாதான் அவங்க மேல நீங்க எஃப்ஐஆர் போட்டு அவங்க அது தப்பு இல்லையா? அது அடிச்சு வளர்க்காத பிள்ளையும் முறுக்கி வளர்க்காத மீசையும் வந்து உருப்படாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரிதான் இருக்கு. செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். தேனி மாவட்ட மக்களுக்கு நீங்க சொல்ல விரும்புவது என்னன்னு சொல்லலாம்? அதாவது தேனி போடி இதுல வந்து என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா அந்த பல குடோன்களை வந்து கொண்டுட்டு வரணும். ஆண்டிவட்டியை பொறுத்தளவுல வந்து நம்ம வந்து அது ஜவுளி வியாபாரிகள் ஜாஸ்தியா இருக்காங்க. ஜவுளி வந்து உற்பத்தி ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கு வந்து ஒரு பூங்கா கொண்டுட்டு வரணும். பெரியவளும் அதான் போடி இருக்கு. மாம்பழம் ஃபேமஸ் ஆனது. அதே மாதிரி வந்து என்ன சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா காஃபி மிளகு ஏலம் இது வந்து என்னன்னு சொன்னா போடியில வந்து நல்லதா இருக்கு. அதுக்கு ஒரு வாரியத்தை வந்து அமைச்சு தருவேன். உங்களுடைய பொன்னான நேரங்களை எங்களோடு செலவிட்டதற்கும் நன்றி. 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 நன்றி.